2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பு காதலின் படிநிலைகளை துல்லியமாக வரையறுத்த ஒரு மொழி இருக்கிறது என்றால் அது தமிழ் மொழி. காதலின் வகைப்பாடுகளை ரொம்ப சின்னதா சொல்லணும்னா, தொல்காப்பியர் சொல்றாரு, காதலின் முதல் நிலை வேட்கை, ஒருவர் மீது உருவாகிற தீரா காதல், தீரா அன்பு, பற்று, டிசைர், வேட்கை. இரண்டாவது நிலை சொல்றாரு ஒருதலை, உள்ளுதல். ஒரு ஆணோ பெண்ணோ தன்னுடைய இணையை எண்ணி 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 மருகுதல். உள்ளுதல் என்றால் எண்ணுதல். இந்த எண்ணுதல் என்பதிலிருந்து அந்த உள்ளுதல் என்கிறது என்பதுதான் உள்ளம் என்கிற சொல் வருகிறது. ஒரு வினை, உள்ளுதல் என்பது வினை என்றால் உள்ளம் என்பது அதனுடைய கருவி, அதனுடைய உறுப்பு. ஒருதலை, உள்ளுதல், மெலிதல், நினைச்சு நினைச்சு அவளை பார்க்க முடியாமல், அவளோடு பேச முடியாமல் உடல் மெலிதல். ஆக்கம் செப்பல், எப்படியாவது அவளை அடைய முடியுமா, எப்படியாவது அவளை பேச முடியுமா, எப்படியாவது பார்த்துட முடியுமா, என்ன செய்யலாம் என்று தொடர்ந்து அதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருத்தல். நாணுவரை இறத்தல் அடுத்த ஸ்டேஜ். வெக்கங்கெட்டு போதல் என்பதனுடைய மிக அழகான சொல்லது. திருக்குறள் திரும்ப திரும்ப வள்ளுவர் கூட சொல்றாரு, காட்டாற்று வெள்ளத்தில் எப்படி ஒரு ஓடம் அடித்து செல்லப்படுமோ அதுபோல காதல் வந்ததும் என்னுடைய நாணம் அடித்து செல்லப்பட்டு விட்டதுன்னு சொல்றாரு. காதலில் சுயமரியாதை காப்பது என்பது ரொம்ப கஷ்டம். அந்த இடத்தை தொல்காப்பியர் அப்போதே சொல்கிறார், நாணுவரை இறத்தல். வெக்கங்கெட்டு போதல் என்பது காதலில் தவிர்க்க முடியாத ஒரு அம்சம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மகாபாரதத்தில் அர்ஜுனன் கலங்கி நிற்பான். எப்போ அப்படின்னா, என்னுடைய பெரிய தந்தை, என்னுடைய குரு, என்னுடைய சகோதரன், இவர்களுக்கு எதிராக நான் எப்படி யுத்தம் செய்ய முடியும், இது எப்படி நியாயமாக இருக்க முடியும், இது எப்படி அறமாக இருக்க முடியும் என்று அவன் கலங்கி நிற்பான். ஆனால் நீ யுத்தம் செய்துதான் ஆக வேண்டும் என்று கண்ணபிரான் அவருக்கு உபதேசம் செய்வார். அந்த ஓவிய காட்சி தான் இப்போது எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஏன் அப்படி வினோதமாக நினைவுக்கு வருகிறது என்றால், இந்த மேடைக்கும் அந்த காட்சிக்கும் என்ன தொடர்பு என்று உங்களுக்கு ஒரு யோசனை வரும் என்றால், நான் இப்பொழுது யாருக்காக பேச வேண்டும், நான் இப்பொழுது யாரோடு யுத்தம் செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. என்னுடைய இந்த மேடையின் முன் வரிசையில் இந்த மண்ணின் ஒரு மாபெரும் கலைஞன் ஐயா வண்ணதாசன் அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார். சண்முக சுந்தரம் அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார், மிக முக்கியமான ஆளுமை. நான் இவர்களுக்கு பேச முடியாது, இவர்களோடு நான் யுத்தம் செய்ய முடியாது, வேறு யாருக்கு பேசுவது? பின்புறம் ஒரு 20-30 பேர் அமர்ந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வயது, ஒவ்வொரு பார்வை, ஒவ்வொரு முகம். எனவே அர்ஜுனனை போல யுத்த களத்தில் தயங்கி மருகி நிற்கின்ற ஒருவனாக நான் இப்போது நிற்கின்றேன். ஆனாலும் வேறு வழியில்லை, யுத்தம் செய்தே ஆக வேண்டும், பேசியே ஆக வேண்டும், அது ஒரு கடன். தமிழ் எனும் பேர் அனுபவம் என்கிற ஒரு தலைப்பு. இது வெகு நாட்களாக என் மனதில் உருவாக்கி கொண்டே வந்திருந்த ஒரு தலைப்பு. குறிப்பாக நான் ஒரு முறை இமயமலை பயணம் செய்திருந்த பொழுது, இமயமலை அடிவாரங்களை, அதனுடைய தொடர்ச்சியை ஒரு அதிகாலையில் வெகு நேரம் பார்த்து கொண்டே நின்று கொண்டிருந்தேன். அப்பொழுது என்னுடைய மனதில் உருவான ஒரு கேள்வி அல்லது ஒரு அனுபவ திணறல் எனக்கு ஏற்பட்டதுன்னு சொல்லலாம். எப்படின்னா, இவ்வளவு பெரிய மலையை, இவ்வளவு பெரிய மலை தொடர்ச்சியை, இவ்வளவு பெரிய உயரத்தை, விரிவை நான் எப்படி உள்வாங்கிக் கொள்வது, எப்படி அனுபவிப்பது என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு சிறிய வாயில் ஒரு பெரிய பழத்தை சாப்பிடுவது போன்ற ஒரு திணறல். அந்த மலையை என்னால் அனுபவிக்க முடியவில்லை, திணறினேன்னு சொல்லலாம். எனக்கு அப்போ அந்த அனுபவ திணறல் என்கிற ஒரு டேர்ம், அந்த சொல் எனக்கு கிடைச்சது. அப்போ அனுபவம் கொள்ள முடியாத விஷயங்களை பேரனுபவமாக நாம் கருதுகிறோம், பார்க்கிறோம். எனக்கு இமயமலை ஒரு பேரனுபவம் என்றால், வாழ்க்கையும் கூட ஒரு பேரனுபவம் தான். ஒவ்வொரு தருணத்திலும் ஒன்று அனுபவித்து செரிக்க முடியாத ஒரு பேரனுபவமாக எல்லோர் வாழ்விலும் நின்று விடுகிறது. அப்படி பார்க்கும்போது தமிழ் என்பது ஒரு
கோடி இமயமலைக்கு நிகரான ஒரு பெரும் விரிவு கொண்ட ஒரு கருவி, பண்டம், பொருள், இயற்கை, உயிர், உறவு, எதுவாக வேண்டுமானாலும் அதை சொல்லலாம். அப்படியான இந்த தமிழை எப்படி அனுபவிப்பது என்கிற என்னுடைய திணறலை, வியப்பை, அந்த அனுபவத்தில் நான் கொண்ட மகிழ்ச்சியை தான் நான் இங்கே கொஞ்சம் பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம ஊர் பக்கம் மிட்டாய் கடைக்கெல்லாம் போனால் என்ன மிட்டாய் வாங்கலாம், கருப்பட்டி மிட்டாய், சீனி மிட்டாய் அல்லது காரச்சேவு வாங்கும்போது கொஞ்சம் கொடுங்க அண்ணாச்சி சாப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கொடுப்பாங்க. அந்த மாதிரி தமிழ் எனும் பேரனுபவம் என்கிற ஒரு தலைப்புக்குள் நுழைவதற்கு முன்பாக ஒரு கொசுறு தீனியாக, அதற்குள் நுழைவதற்கு ஒரு சின்ன ஏற்பாடாக ஒரு 3 கவிதைகளை உங்கள் முன் வைத்துவிட்டு நான் அதற்குள் போகலாம் என்று பார்க்கிறேன். எனக்கு பிறகு பேச இருக்கின்ற சாம்ராஜ் அவர்களுடைய பேச்சிற்கு நான் ஒரு மிகப்பெரிய ரசிகன். அவருடைய பேச்சுக்காகவும் என்னுடைய நேரத்தை கொஞ்சம் விட்டுக் கொடுக்கவும் விரும்புகிறேன். மேடையில் அமர்ந்திருக்கின்ற சான்றோர்களே, பார்வையாளராக அமர்ந்திருக்கின்ற அன்பர்களே, சான்றோர்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த நிலத்தின் மிக முக்கியமான ஒரு கவிஞரான தேவதச்சன் என்கிற ஒரு கவிஞருடைய ஒரு கவிதையைத்தான் நான் இப்போ சொல்றேன். வேறு வழி இல்லை என்கிற ஒரு கவிதை. ஒரு சின்னஞ்சிறு மலரை மலரச் செய்யணுமா? வேறு வழி இல்லை. உன் புஜபலத்தால் பூமியை சுற்றிவிடு அப்படின்னு அந்த கவிதை இருக்கு. ரொம்ப எளிமையான ஒரு சின்ன கவிதை. என்ன பொருள் இந்த கவிதை? என்ன பொருளை பேசுகிறது? என்ன விஷயத்தை சொல்கிறது? ரொம்ப சிம்பிளான ஒரு போயிட்ரி மாதிரி இருக்கே அப்படின்னு தோணலாம். ஆனால் மிகப்பெரிய விஷயங்களை பேசுகிற ஒரு கவிதை இது என்னை பொறுத்தவரை. ஒரு சின்னஞ்சிறு மலரை என்கிற இடத்தில் சின்னஞ்சிறு மலர், அந்த லிட்டில் திங்ஸ், ஒரு சிறிய பொருள். இந்த உலகத்தில் சிறிய பொருள்களுக்கு பெரிய மரியாதைகள் கிடைப்பதில்லை, பெரிய பொருட்படுத்தல்கள் கிடைப்பதில்லை. சிறியவை மிகச் சிறியவைகளாக, ஏளனமாக பார்க்கப்படுகிற ஒரு முறை இந்த பூமியில், இந்த வாழ்க்கையில், இந்த சமூகத்தில் உண்டு. இந்த சின்னஞ்சிறு மலர் என்கிற இடத்தை நான் கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். சின்னஞ்சிறு மலர், ஓ இது ஒரு சின்னஞ்சிறு மலர், சரி. இந்த மலரை மலரச் செய்யணும். ஓ மலரச் செய்யணும்னா என்ன செய்யணும்? சின்ன மலர் தானே, சொன்னா கேட்டுக்காதா? கேட்காது. அப்ப என்ன செய்யலாம்? வேறு வழியே இல்லை. உன் புஜபலத்தால் இந்த பூமியை சுற்றி விடு அப்படின்னு அந்த கவிஞர் சொல்றாரு. ஓ இந்த சின்ன பூவை நான் மலரச் செய்யறதுக்கு இவ்வளோ பெரிய பூமியை நான் சுற்றி விடணுமா என்கிற ஒரு கேள்வி எழுது. இதற்குள் இருந்துதான் இந்த கவிதையினுடைய அனுபவம் முகிழ்த்து கிளம்புகிறதுன்னு சொல்லலாம். இந்த சின்னஞ்சிறு என்கிற சொற்பிரயோகம் நம்முடைய சங்க மரபில் இருக்கக்கூடிய பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்கிற பார்வையிலிருந்து வருகிறது. மிக பிடித்த ஒரு வாக்கியம், ஒரு கவித்துவமான தத்துவார்த்த அரசியல் சரிநிலை கொண்ட ஒரு வாக்கியமாக நான் இதை எப்பவுமே பார்ப்பேன். பெரியோரை வியத்தலும் இளமே, ரொம்ப வியக்காத எதை பார்த்தோம். அதே சமயத்தில் சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. அந்த அதனினும் என்கிற சொல், அதில் இருக்கக்கூடிய சவுண்ட்ல தான் நீ வியத்தல் கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சிறியோரை இகழ்ந்துராத, அதில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறதுல அந்த அதனினும் என்கிற ஒரு சொற்பிரயோகம் அதில் இருக்கு. அடுத்த வரி மலரச் செய்தல் என்கிற வரியை நம்ம கொஞ்சம் கூர்மையாக பார்த்தோம்னா, மலர்தல் என்பது இயற்கையின் பேரியல்பில் ஒரு குணம். அது மலர்தல் என்பதை கட்டாயப்படுத்த முடியாது. அது ஒரு மானுடத்தின் பேரழகியல் நிகழ்வு. அது ஒரு காதலை, ஒரு உறவை, ஒரு நட்பை, ஏதொன்றும் இயல்பில் மலர விடுதல் என்பது வேறு, மலரச் செய்தல் என்பது வேறு. கட்டாயப்படுத்தி எதையும் இந்த உலகில் மலர்த்தி விடவே முடியாது. எனவே இந்த மலர்தல் என்கிற அந்த சொற்பிரயோகம் மிக முக்கியமான ஒன்றாக நான் அதை பார்க்கிறேன். இந்த உலகத்தினுடைய எந்த அதிகாரமும் ஒரு மலர்தலை செய்யவே முடியாது. அதைத்தான் அது திரும்பவும் மலர்தல் என்கிற சொல்லை முக்கியத்துவப்படுத்தி அது முன்வைக்கிறது. வேறு வழி இல்லை என்கிற சொல் என்ன சொல்லுது? அது சொல்லுது, உன் அதிகாரம் செல்லாத இடம் என்ற ஒரு இடத்தை அந்த கவிதை உருவாக்குகிறது.
இயற்கையின் முன்பாக சரணடைதலை விட வேறு வழியே இல்லை என்கிற ஒன்றை அது குறிப்பிடுகிறது. மேலும் ஒன்றை இது சொல்கிறது, வேறு வழி இல்லை என்கிற சொல்லோடு இன்னொரு தொனி அதில் தொனிக்குது, காத்திரு என்கிற ஒரு தொனி அந்த கவிதையினுடைய வரியில் இருக்கு. வேறு வழி இல்லை என்றால் காத்திருப்பதை தவிர வேறு வழி இல்லை. சரி, பிறகு என்ன செய்யலாம்? உன் புஜபலத்தால் என்கிற சொல் வரும் பொழுது மீண்டும் இந்த உலகின் மகத்தான நிகழ்வுகள், இயற்கையை தன் இயல்பில் மலரவிடுதல் கூட மனிதனின் முயற்சியால் நடந்திருக்கிறது என்கிற ஒன்றையும் இந்த கவிதை சுட்டுகிறது. இயற்கை தன்னளவிலேயே தான் மலர வேண்டும் என்பது உண்மை. அதே சமயத்தில் மானுட முயற்சியினாலும் கூட சில சமயம் இந்த இயற்கையில், இந்த வாழ்வில், இந்த சமூகத்தில் பேரற்புதங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. எனவே புஜபலத்தால் சில விஷயங்கள் சாத்தியப்படும் என்கிற ஒரு குறிப்பையும் இந்த கவிஞர் தருகிறார். பிறகு சொல்கிறார், இந்த பூமியை சுற்றிவிடு என்கிறார். நீ நினைக்கலாம், நீ முயற்சி பண்ணலாம், ஆனாலும் இந்த இயற்கை, இந்த பூமி சூரியனை மீண்டும் சுற்றி வந்தால் மட்டுமே, மீண்டும் ஒரு சூரிய உதயத்திற்கு பிறகே இந்த மலர் மலரும். அப்போ இந்த கவிதை நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு சின்னஞ்சிறிய மலரை மலரச் செய்வதை பற்றி பேசிக்கொண்டே இந்த இயற்கையின், இந்த உலகின் ஒரு பிரம்மாண்ட பொறியியலை நமக்கு முன்வைக்கிறது. ஒரு பேர் அனுபவமாக அது தருகிறது. இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய ஒரு கணிதத்தை, ஒரு பெரிய அழகியல் மொமெண்ட், ஒரு ஏஸ்தட்டிக் மொமெண்ட்டை வந்து முன்வைக்குது. ஒரே நேரத்தில் இது ஒரு அறிவியலாகவும், ஒரு ஆன்மீகமாகவும், ஒரு கணிதமாகவும், கவித்துவமான ஒரு அழகியல் காட்சியாகவும் இது முன்வைக்கப்படுது. அந்த வகையில் இது ஒரு மிக முக்கியமான கவிதை. இரண்டாவது கவிதை, தீட்டுக்கரை படிந்த பூ அழிந்த சேலைகள் என்கிற ஒரு கவிதை. இது இந்த நிலத்தின் மற்றொரு மகத்தான படைப்பாளியான மு. சுயம்புலிங்கம் அவர்களுடைய கவிதை. இந்த கவிதையும் கூட தமிழ்நாட்டில் பல லட்சம் முறை வாசிக்கப்பட்ட ஒரு கவிதை. சிலருக்கு புதிதாக இருக்கலாம். நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் என்று இந்த கவிதை ஆரம்பிக்கிறது. குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா. என்னடா நவீன இலக்கியவாதி வந்து இங்கே ஒரு வைணவ பாடலை பாடிட்டு இருக்காருன்னு உங்களுக்கு தோணலாம். கலையில் பிரிக்க முடியாத ஒரு அம்சமாக இப்படியான அனுபவங்கள் வாய்த்து விடுகின்றன. நான் கடவுள் நம்பிக்கை அற்றவனாக இருந்தாலும் கூட என்னால் இந்த பாடலை ஒருபோதும் புறந்தள்ள முடிந்ததே இல்லை. ஏனெனில் இந்த பாடலுக்குள் ஏதோ ஒன்று இருக்கிறது, மதத்திற்கு அப்பால் ஏதோ ஒன்று இருக்கிறது. அந்த கோவிந்தா என்கிற சொல்லை நாம் நிற்கலாம், விரும்பலாம், விரும்பாமல் போகலாம். ஆனால் குறை ஒன்றும் இல்லை என்கிற ஒரு சொல் தருகிற பெருமூச்சு, அது தருகிற அனுபவம் என்பது எனக்கு ஒரு உச்ச அனுபவமாக இருக்கிறது. அப்படியாக இந்த கவிதை ஆரம்பிக்கிறது. நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை, டவுசர் இல்லை என்று குழந்தைகள் அழும், ஒரு அடி கொடுப்போம், வாங்கி கொண்டு ஓடிவிடுவார்கள். தீட்டுக்கரை படிந்த பூ அழிந்த சேலைகள் பழைய துணிச்சந்தையில் சகாயமாக கிடைக்கிறது. இச்சையை தணிக்க இரவில் எப்படியும் இருட்டு வருகிறது. கால் நீட்டி தலை சாய்க்க தார் விரித்த பிளாட்பாரம் இருக்கிறது. திறந்த வெளி காற்று யாருக்கு கிடைக்கும்? எங்களுக்கு கொடுப்பனை இருக்கிறது. எதுவும் கிடைக்காத போது களிமண் உருண்டையை வாயில் போட்டு தண்ணீர் குடிக்கிறோம், ஜீரணமாகி விடுகிறது. எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை, நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் என்று அந்த கவிதை முடிகிறது. மிக மிக துயரமான ஒரு வாழ்வியல் நிலையை, சித்திரத்தை மிக மகிழ்ச்சிகரமாக முன்வைக்கிற கவிதை. இதற்குள் ஒரு கேலி இருக்கிறது, ஒரு விமர்சனம் இருக்கிறது, ஒரு அரசியல் இருக்கிறது. ஆனாலும் கூட மனிதர்கள் தங்களுடைய துன்பத்தை சிரித்து நகைத்து அதையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டு கடக்கிற ஒரு பாங்கை இந்த கவிதை பேசுது. மேலும் வேறு வழி இல்லை என்ற முதல் கவிதையின் வரி இந்த கவிதைக்குள் எங்கோ மறைந்திருக்கிறது.
எனவே இந்த கவிதை எனக்கு எப்பொழுதும் ஒரு பேரனுபவமாக இருக்கிறது. துன்பத்தை சிரித்து கடக்கிற இந்த கவிஞருக்கு இந்த சிந்தை புதிதாக வந்தது என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் கண்ணதாசன் பாடியிருக்கிறார், துன்பம் வரும் வேளையில சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவர் சரிங்க. ஆனா கண்ணதாசன் அடுத்து கேட்கிறாரு, துன்பம் வரும் வேளையில சிரிங்கிறது சரி, ஆனா பாம்பு வந்து கடிக்கையில் பாழும் உடல் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு, இது கீழ்ப்புறத்தில் இனிப்பு மேல்புறத்தில் கசப்பு, பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு என்று கண்ணதாசன் முடிக்கிறார். கண்ணதாசனும் கடன் வாங்குகிறார். யார்கிட்ட? வள்ளுவர்கிட்ட. இடுக்கண் வருங்கால் நகுக என்று வள்ளுவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த ஃபார்முலாவை கண்ணதாசனுக்கு கொடுத்து, கண்ணதாசன் சுயம்புலிங்கத்தை கொடுத்து, சுயம்புலிங்கம் எனக்கு கொடுத்து, இப்படியே அது போய்கிட்டு இருக்கு. துன்பத்தை சிரித்து கடப்பதை தவிர அதை எதிர்கொள்வதற்கு வேறு பிரமாதமான ஆயுதங்கள் இல்லை என்று வள்ளுவர் சொல்கிறார் அந்த குறளில். இது தமிழின் மிக முக்கியமான ஒரு கவிதையாக, மிக முக்கியமான ஒரு வாழ்வியல் நிலையை முன்வைக்கிற கவிதையாக நான் அதை பார்க்குறேன். மூன்றாவது கவிதை, இந்த இரண்டுக்கும் தொடர்பற்ற ஒரு கவிதை நான் வாசிக்க போகிறது. முதலாவது கவிதை ஒரு எளிய ஒரு 5-6 வரிகளில் மிக எளிய வகையில் சொல்லப்படுகிற ஒரு கவித்துவமான தத்துவார்த்த கவிதை. இரண்டாவது சொன்னது மிக எளிய சொற்களால், நாட்டார் சொற்களால் ஆன, எந்த பூச்சிகளும் இன்றி, எந்தவித பிரயத்தனங்களும் இன்றி சொல்லப்பட்ட ஒரு வாழ்வியல், அரசியல், அழகியல் கவிதை. மூன்றாவது நான் வாசிக்க போவது நிறைய பேர் கேட்டு ரசித்து, வள்ளுவர் சொல்வது போல உண்டு உயிர்த்து அனுபவித்து செரித்த ஒரு கவிதையை தான் நான் சொல்ல போறேன். இதையே இந்த கவிதையை நான் இங்கே சொல்றேன் அப்படின்னா, அனுபவத்தில் பல வகை உண்டு. உணர்தல், அனுபவித்தலில் நம்முடைய தோல், காது, மூக்கு, நாக்கு, செவி என்ற 5 புலன்களும் ஒன்றை அனுபவம் கொள்ளணும். இதில் ஒரு மொழி உடலை தித்திக்க செய்கிற வகையிலான ஒரு கவிதை, பாரதி எழுதிய கவிதை. பெரிய பொருள் கொள்ளல்கள், அதை பற்றிய பொருளுரைகள், விரிவுரைகள், விளக்கங்கள், வியாக்கியானங்கள் எதுவும் தேவையற்று வெறுமனே கேட்டுக்கொண்டிருக்க சுகமான ஒரு கவிதை. என்னுடைய எல்லா இடர்பாடுகளான நாட்களிலும், என்னுடைய தனிமையிலும், எல்லா சந்தோஷமான நாட்களிலும் நான் அடிக்கடி வாசிக்கிற, அல்லது இது பாம்பே ஜெயஸ்ரீ என்கிற ஒரு அற்புதமான பாடகி அவர்கள் பாடிய ஒரு இசைத்தட்டும் கூட இருக்குது, யூடியூப்ல கூட இருக்குது. அந்த பாடலை எத்தனை முறை நான் கேட்டிருப்பேனே எனக்கு தெரியாது. அதை கேட்கும் போதெல்லாம் உடலுக்குள், மனதுக்குள் அது உருவாக்குகிற அனுபவங்களை நிச்சயமாக என்னால் விளக்கவே முடியாது. அப்படி மொழி இனிமையும் சொல்லினிமையும் இந்த உடலே ஒரு நாக்காக மாறி அல்லது செவியாக மாறி தித்திக்கிற ஒரு கவிதை தான் அது. பாயும் மொழி நீ எனக்கு, பார்க்கும் விழி நான் உனக்கு, தோயும் மது நீ எனக்கு, தும்பியடி நான் உனக்கு. இந்த பாட்டை ஏன் பாடல? அந்த பாட்டெலாம் 2 பாட்டெலாம் கூட பாடிங்களே, பாடிக்கலாமான்னு கேட்கலாம். சில விஷயங்களை எப்பவுமே செய்யக்கூடாது, சில விஷயங்களை செய்யலாம். வாயுரைக்க வருகுதில்லை வாழி நின்றன் மேன்மை எல்லாம், தூய சுடர் வானொளியே சூரையமுதே கண்ணம்மா, வீணையடி நீ எனக்கு, மேவும் விரல் நான் உனக்கு, பூணும் வடம் நீ எனக்கு, புது வைரம் நான் உனக்கு, காணுமிடம் தோறும் நின்றன் கண்ணின் ஒளி வீசுதடி, மானுடைய பேரரசே வாழ்வு நிலையே கண்ணம்மா. இந்த வாழ்வு நிலையே என்கிற சொல் அவ்வளவு கவித்துவமாக இருக்குது. மற்ற சொற்களில் இருக்கக்கூடிய இசைமை அந்த சொல்லில் எல்லாம் கூட நீ என் வாழ்வு நிலை என்று சொல்கிற அந்த இடம் அவ்வளவு கவித்துவமாக இருக்கிறது. வானமழை நீ எனக்கு, வண்ணமயில் நான் உனக்கு, பானமடி நீ எனக்கு, பாண்டமடி நான் உனக்கு, ஞான ஒளி வீசுதடி நங்கை நின்றன் சோதி முகம். இந்த ஜோதி முகத்துக்கும் சோதி முகத்துக்கும் இடையில ஒரு ஒளி வேறுபாடு இருக்கு. அதுவும் அவ்வளவு அழகாக இருக்கிறது.
சமஸ்கிருத வார்த்தைகளை பயன்படுத்தாதவன் அல்ல பாரதி. அவனுக்கு தெரியும் எங்க ஜா போடணும், எங்க சா போடணும்னு. ஆனா அந்த இடத்துல சோதி முகம் அப்படின்னு சொல்லும்போது என்னமோ இன்னும் கொஞ்சம் கூடுதலா அது நெஞ்சுக்குள்ள போகுது. ஊனமறு நல்லழகே ஊறு சுவையே கண்ணம்மா, ஊறிக்கொண்டே இருக்கின்ற என் சுவையே கண்ணம்மா என்று. வெண்ணிலவு நீ எனக்கு, மேவு கடல் நான் உனக்கு. நிலவுக்கு எப்பவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய மேகத்தை பாரதி சொல்வான்னு பார்த்தா அவன் கடலை கொண்டு வரான். அப்ப அந்த இடத்துல கடலும் நிலவும் சேர்கிற ஒரு கிட்டத்தட்ட கடல் கொதித்து எழுகிற ஒரு பௌர்ணமி தினம் அன்று நமக்கு நினைவுக்கு வருது அந்த அந்த விஷுவல்ல. பண்ணு சுதி நீ எனக்கு, பாட்டினிமை நான் உனக்கு. எண்ணி எண்ணி பார்த்திடிலோர் எண்ணமில்லை நின் சுவைக்கு. கண்ணின் மணி போன்றவளே கட்டி அமுதே கண்ணம்மா. வீசு கமல் நீ எனக்கு, விரியும் மலர் நான் உனக்கு. இந்த முதல் கவிதையில சின்னஞ்சிறு மலரச் செய்தல் பற்றி சொன்னான் இல்லையா, அவன் சொல்றான் வீசு கமல் நீ எனக்கு, விரியும் மலர் நான் உனக்கு. இந்த மலர்கள் ரொம்ப அழகா இருக்கு. பேசு பொருள் நீ எனக்கு, பேணும் மொழி நான் உனக்கு. நேசமுள்ள வான் சுடரே நின்னழகை ஏதுரைப்பேன். எப்படி சொல்லுவேன் எப்படி சொல்லுன்னு சொல்லிட்டே இருக்கான் பாரதி. காதலடி நீ எனக்கு, காந்தமடி நான் உனக்கு. வேதமடி நீ எனக்கு, வித்தையடி நான் உனக்கு. போதமுற்ற போதினிலே பொங்கி வரும் தீஞ்சுவையே, நாதவடி வானவளே நல்லுயிரே கண்ணம்மா. எனக்கு இதுல போதமுற்ற போதினிலே பொங்கி வரும் தீஞ்சுவையேங்கிற வரி ஒரு பெரும் போதையை எப்போதும் எனக்கு தருகிற ஒரு வரி. நல்ல உயிர் நீ எனக்கு, நாடியடி நான் உனக்கு. ஒரு நல்ல உயிருக்கு நாடி துடிப்பினுடைய அந்த இசைமை காதுல கேட்குது. நல்ல உயிர் நீ எனக்கு, நாடியடி நான் உனக்கு. செல்வமடி நீ எனக்கு, சேமநிதி நான் உனக்கு. எல்லையற்ற பேரழகே எங்கும் நிறை பொற்சுடரே, முல்லை நிகர் புன்னகையாய் மோதும் இன்பமே கண்ணம்மா. தாரையடி நீ எனக்கு, தன் மதியம் நான் உனக்கு. ஒரு குளிர்ச்சியான மதிய நாள் என் நினைவுக்கு வருது. வீரமடி நீ எனக்கு, வெற்றியடி நான் உனக்கு. தாரணியில் வானுலகில் சார்ந்திருக்கும் இன்பமெல்லாம் ஓருருவாய் சமைந்தாய் உள்ளமுதே கண்ணம்மா என்று சொல்கிறான். இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் இன்பமாக ஓர் உயிராக சமைந்திருக்கிறது, அது நீ என்று சொல்கிற ஒரு கவிதை. எவ்வளவு இந்த மொழி எவ்வளவு இனிமையானது, அல்லது ஒரு மொழியை எவ்வளவு இனிமைப்படுத்த முடியும் என்பதற்கான ஒரு மிக அற்புதமான ஒரு சான்று. இந்த பூமியில் காதலிக்க தெரியாத, கவிதை சொல்ல தெரியாத, தன் இணையை கவர வழியற்ற, அதற்கு திறனற்ற எல்லோருக்குமாக இந்த கவிதை எப்போதுமே இருக்குது. யார் வேணாலும் எடுத்து பயன்படுத்தலாம். இந்த கண்ணம்மா என்கிற இடத்தில் கண்ணனே அல்லது கண்ணாளனே என்று ஒரு பெண்ணும் கூட இந்த கவிதையை பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு கால வரம்பற்ற ஒரு கவிதையை பாரதி இந்த உலகத்திற்கு பெருங்காதலோடு தந்திருக்கிறார். இசையிலும் கவித்துவத்திலும் ஊற வைத்த, அதாவது தேன்ல ஊற வைத்த நெல்லிக்காய் மாதிரி கவித்துவத்திலும் கற்பனையிலும் காதலிலும் ஊற வைத்த ஒரு தமிழ் சொற்களால் ஆன ஒரு கவிதையாக இதை நம்ம பார்க்கலாம். தமிழ் என்பது, நான் ஒரு இமயமலை பற்றி சொன்னேன் இல்லையா, தமிழ் என்பது ஒரு கோடான கோடி மலைகளை போன்ற ஒரு பேருருவம் என்றால் பாரதி அதில் ஒரு பெரிய காட்டருவி. அதில் குளிக்காமல் தமிழை அனுபவம் கொள்ளவே முடியாது என்று நான் நம்புகிறேன். இப்போது நம்முடைய தலைப்புக்கு வரலாம். தமிழ் என்கிற ஒரு மொழி எப்படி நமக்கு பேர் அனுபவமாக மாறுகிறது, அதில் என்ன அப்படி இருக்கிறது என்கிற ஒரு கேள்வி எழுது. தமிழ் என்பது வெறுமனே ஒரு நினைவு, ஒரு மொழி மட்டுமல்ல, ஒரு ஒரு நம்முடைய ஒரு கருத்தை அல்லது உணர்வை ஒருவருக்கு ஒருவர் கடத்தி கொள்கிற ஒரு அலைபேசி போன்ற தொடர்பு சாதனம் அல்ல. அது 10,000 ஆண்டு கால ஒரு மண்ணின் வாழ்வியல் நினைவுகளை தன்னுள்ளே பொதிந்து வைத்திருக்கிறது. இந்த மண்ணில் எழுந்து வந்த அழகியல் பார்வைகளை, கருத்தியல்களை, அரசியல் வரலாற்றை அது பதிவு செய்து வைத்திருக்கிறது.
அந்த வகையில் தமிழ் என்பது ஒரு பெரும் பொக்கிஷம். அதற்குள் என்ன இருக்கிறது? அது ஒரு வகையில் ஆன்மீக அனுபவமாக இருக்கிறது, அழகியல் அனுபவமாக இருக்கிறது. ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதர்களின் வாழ்க்கையை பற்றிய பதிவாக இருக்கிறது. அதே சமயத்தில் தமிழ் என்பது இந்த நிலத்தின் ஒரு பெரும் தெய்வமாக கூட உருமாறி நிற்கிறது. இப்போ இங்கே இருந்தால் ஸ்டார்ட் பண்ணோம், தெய்வம், கடவுள் என்கிற ஒன்று. இங்கே இந்த உலகில் தோன்றிய தத்துவங்கள் நிறைய இருக்கின்றன. ஆனால் சுருக்கமாக ஒரு உரையாடலுக்காக நாம் தொகுத்துக் கொள்ள வேண்டுமெனில் 2 முன்வைக்கலாம். ஒன்று பொருள் முதல்வாதம், இன்னொரு கருத்து முதல்வாதம் என்கிற ஒன்று. இயற்கை பொருளை அடிப்படையாக கொண்டது, முதன்மையாக கொண்டது பொருள் முதல்வாதம். இந்த பூமியில் மனிதன் உருவானதற்கு பிறகு அவனது மூளையில் உருவான கருத்தியல் அல்லது கற்பனை என்கிற ஒன்றை, அதில் உருவான கடவுள் என்கிற ஒரு கோட்பாட்டை, அதுவே இந்த பூமியை உருவாக்கியது. கருத்தே முதன்மையானது, முதலில் தோன்றியது புறப்பொருள் அல்ல கருத்து என்கிற ஒன்றை முன்வைக்கிற ஒரு தத்துவம் கருத்து முதல்வாதம் என்கிறது. ரொம்ப சிம்பிளா பிரிச்சுக்கலாம்னா, இந்த உலகை கடவுள் படைத்தார் என்று நம்புகிற ஒரு பிரிவும், இல்லை இந்த உலகம் பிறந்து இதில் பல விலங்குகள் தோன்றி மனிதர்கள் தோன்றி மனிதர்கள் வாழ்ந்து அவர்கள் உருவாக்கிய பல்வேறு புனைவுகளில் ஒன்று கடவுள் என்று நம்புகிற ஒரு போக்கு இருக்கு. 2 தான் இருக்கு. இதுல தமிழ் எந்த பக்கம் எடுக்குது என்கிற ஒரு கேள்வி வருது. தமிழர்களுக்கு மதம் உண்டா என்கிற ஒரு கேள்வி இருக்கு. அது ஒரு பெரிய டிபேட், நம்ம அதுக்குள்ள போக வேணாம். ஆனா தமிழ் இந்த நிலத்தை பற்றி, இந்த நிலத்தின் தத்துவத்தை பற்றி, இந்த நிலத்தின் சமூகவியல் பார்வையை பற்றி என்ன முன்வைத்திருக்கிறது என்கிற ஒரு கேள்வி முக்கியமானது, பிரதானமான கேள்வி கூடாது. நாம் கேட்கிறோம், தொல்காப்பியர் என்கிற ஒரு பெரும் புலவன் எழுதிய தொல்காப்பியம் என்கிற ஒரு நூல் இருக்கு நம்மகிட்ட. சங்க இலக்கியத்துக்கும் முன்பான ஒரு நூல் என்று கருதப்படுகிறது, முதல் நூல் என்று கருதப்படுகிறது. இந்த நூல் என்ன சொல்கிறது? இலக்கண நூல் என்பது பொதுவாக ஒரு நிலத்தில் புழங்குகின்ற மக்களிடம் புழங்குகின்ற ஒரு மொழிக்கு கிராமர் என்கிற ஒரு பொறியியல், இந்த மொழி இப்படித்தான் இயங்க வேண்டும் என்கிற மொழிக்கான கட்டுமான வரையறைகளை, சட்டத்திட்டங்களை தீர்மானிக்கிற ஒரு அமைப்பிற்கு பெயர் தான் இலக்கணம். ஆனால் தமிழில் நிகழ்ந்திருப்பது ஒரு பேரற்புதம். அது வெறுமனே இலக்கணங்களை மட்டும் முன்வைக்கவில்லை, அது வெறும் ஒரு பகுதி, அவ்வளவுதான். அதை கடந்து இந்த நிலத்தை அது பகுக்கிறது, இந்த நிலத்தின் மாந்தர்களை அது பகுக்கிறது. இந்த நிலத்தில் உருவாகி இருக்கின்ற புல், விலங்கு, மரங்கள், செடி, கொடிகள் என அத்தனை உயிர்களையும் முறையாக பகுக்கிறது. ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒரு ஒழுக்கவியலை கற்பிக்கிறது. ஒழுக்கம் என்றால் நம்ம சொல்ற டிசிப்ளின் இல்லை, உணர்வொழுக்கம். உணர்வு, எந்த நிலத்தில் எந்த உணர்வு மேலோங்கி இருக்கும் என்கிற உரிப்பொருள். இப்படி இந்த நிலப்பகுப்புகளை, பொழுது பகுப்புகளை முடித்து அந்த நிலத்தில் அந்த பொழுதில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களை பிரித்து அந்த மனிதர்களுடைய அகத்தில் நிகழ்கின்ற உணர்வுகளையும் பகுத்து ஒரு இலக்கணம் வகுக்கப்பட்டிருக்குது. அதுதான் இந்த தமிழ் இலக்கணத்தினுடைய மிகச்சிறப்பான ஒரு தன்மை. அப்போ அந்த இடத்துல முதல் கேள்வி எழுது, முதல் எனப்படுவது எது? தமிழை பொறுத்தவரை இந்த நிலத்தில் முதன் எனப்படுவது எது என்கிற ஒரு கேள்வி எழுது. அதற்கு தொல்காப்பியர் சொல்கிறார், முதல் எனப்படுவது நிலம் பொழுது இரண்டின் இயல்பென மொழிப என்று சொல்கிறார். இதுல இந்த மொழிபங்கிற சொல் ரொம்ப முக்கியமானது. நான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல, அவர் ஏற்கனவே இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு, சொல்லிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அது இவர் சொல்லல, இவருக்கும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு முன்னோர்கள் சொன்னது. அப்ப இது வழி வழியாக ஃபாலோ பண்ணப்படக்கூடிய, தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு கருத்து. என்ன கருத்து? நிலமும் பொழுதும் தான் இந்த சமூகத்தில் முதன்மையானது என்று முன்வைக்கிறார். டைம் அண்ட் ஸ்பேஸ் இதான் முக்கியமானது. அப்போ கடவுள் எங்க வர்றார்? இப்ப இந்த உலகம் எப்படி உருவாச்சு? நிலமும் பொழுதும் தானா? அப்ப இந்த நிலம் எப்படி, இந்த பூமி எப்படி உருவாச்சு? இது யாரும் கிரியேட் பண்ணலையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதற்கு தொல்காப்பியர் சொல்றார், நிலம், தீ, நீர், வழி, விசும்பொடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் சொல்றார். இந்த 5 இயற்கை பொருட்களும் மயங்கி இந்த உலகம் உருவானது என்று சொல்கிறது. இந்த மயக்கம் என்பது
இன்றைய கெமிஸ்ட்ரியில் சொல்லப்படுற வேதியியல் மாற்றம் என்கிற அந்த அந்த காட்சிக்கும் தன்மைக்கும் நிகழ்வுக்கும் மிக பொருத்தமான ஒரு சொல்லாக அது இருக்கு. அப்போ நிலம் பொழுதே முதன்மையானது, இயற்கை மயங்கி கலந்து இந்த நிலமும் இந்த சமூகமும் உருவானது என்று ஒரு முன்வைக்கிறார். சரி, அப்போ கடவுள் எங்க வராரு சொல்றார். அடுத்து, தெய்வம் உணாவே மா மரம் புல் பறை செய்தி யாழின் பகுதியோடு தொகையி அவ்வகை பிறவும் கரு என மொழிப அப்படின்னு சொல்றார். அதாவது இந்த நிலம் தோன்றி, இந்த நிலத்தில் பொழுது தோன்றி, இதனுடைய பருவகால மாற்றங்களில் உருவான மரம் செடி கொடி பறவை விலங்கு பூக்கள் கனிகள் இப்படி பற இசைக்கருவிகள் போன்ற பல்வேறு பொருட்களோடு கடவுளும் சேர்ந்து உருவானதுன்னு சொல்றாரு. அப்போ தொல்காப்பியர் முன்வைக்கிறாரு, மனிதர்கள் சமூகமாக உருப்பெற்ற பிறகு உருவாக்கப்பட்டது தெய்வங்கள் என்று சொல்கிறார். இப்போ சங்க இலக்கியத்தினுடைய நம்முடைய முருகனோ கொற்றவையோ மாயோனோ இந்த தெய்வத்திற்கும் இன்றைய பெருமத வழிபாட்டிற்கும் சடங்குகளுக்கும் அது சார்ந்த இன்றைய பெரும் மத அரசியலுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். நம்ம அதை இப்போ தொட வேணாம். நம்ம இலக்கியம் மற்றும் பேசுறதுனால நம்ம அதை இத்தோடு கடப்போம். ஆக நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, தமிழ் இலக்கண நூல் என்பது அல்லது இந்த தமிழ் என்கிற ஒரு பெரு அமைப்பு என்பது மிக திடகாத்திரமான ஒரு கருத்தியல் அரசியல் தத்துவார்த்த பார்வையை தன்னகத்தே இயல்பாகவே பகுத்தறிவோடு கொண்டிருக்கிறது என்பதை நாம் இங்கே புரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் நான் இந்த பாடலை சொல்றேன். அப்புறம் இந்த திணை பகுப்பு முறை என்பது இந்த உலகத்தில் வேறு எந்த மொழியிடமும் இதுவரை ஆய்வுகள் செய்யப்பட்ட வகையில் இவ்வளவு துல்லியமாக இல்லாத ஒரு பகுப்பு முறைன்னு சொல்றாங்க. 5 திணைகள், அந்த 5 திணைகளுக்குமான பெரும்பொழுது என்பது 2 மாதங்களுக்கு ஒரு முறை மாறக்கூடிய பருவம். சிறுபொழுது என்பது ஒரு நாளில் நிகழக்கூடிய 12 மணி நேரத்தில் நிகழக்கூடிய 24 மணி நேரத்தில் நிகழக்கூடிய 6 சிறுபொழுதுகளை குறிப்பிடுது. இந்த 6 சிறுபொழுது 6 பெரும்பொழுது ஒரு பெரிய நிலம். இதற்குள் என்ன பறவை, என்ன விலங்கு, என்ன பூ, என்ன கனி, என்ன தாவரம், என்ன பறை, என்ன யாழ், என்ன இசை, என்ன உணவு, என்ன மக்கட்பெயர் என்கிற இந்த பகுப்புகள் அதற்குள் அடங்கியிருக்குது. இதை வைத்து ஒரு இலக்கியம், ஒரு காட்சி, அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு பெரிய தியேட்டர் மாதிரி சங்க இலக்கியம் என்பது, சங்க இலக்கியத்துக்கு தொல்காப்பியம் வகுத்து கொடுத்தது ஒரு தியேட்டர், ஒரு ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் மாதிரி ஒரு ஸ்டேஜ் பண்ணுது. இந்த மேடை ஒரு நிலம் போல, இந்த இரவு என்பது ஒரு பருவகாலம் போல, இந்த குளிர்காலம் என்பது பெரும்பொழுது போல. அப்போ தமிழ், அதாவது இப்போ இந்த நிலம் என்பது மருது நிலமா நம்ம கொள்ளலாம். மருது நிலத்தில் ஒரு கூதிர் காலத்தில் ஒரு முன்னிரவில் நிகழ்கிற ஒரு நாடகமாக இந்த காட்சியை சங்க இலக்கியம் பதிவு பண்ணும். இப்படி ஒரு இலக்கண நூல் வகுத்து கொடுக்கிற இந்த பகுப்பு மிக அற்புதமான ஒரு கலையியல் சூத்திரமாக விளங்குது என்பது தமிழ் மொழியினுடைய ஒரு பேரற்புதம் தான் நம்ம சொல்லணும். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு மந்திரம் இருக்கு. சங்க இலக்கியத்தை எப்படி வாசிக்கிறதுன்னு நிறைய பேர் கேட்பாங்க. புதிய தமிழ் மாணவர்கள் கேட்கும் போதெல்லாம் நான் ஒரு சின்ன ஃபார்முலா சொல்லுவேன். முழுக்க முழுக்க இயற்கையோடு மனிதர்கள் இயைந்து வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் அன்றைய கவிஞர்கள் அத்தனை பேரும் நிகழ்த்திய ஒரு பொதுவான சூத்திரம் ஒன்று இருக்கு. அது என்னன்னா, தன்னுடைய உடலையும் தான் வாழ்ந்த அந்த நிலத்தையும் பிரித்து பார்க்க இயலாதவாறு பிணைந்து வாழ்ந்திருக்காங்க. தன்னுடைய கவிதைகள் முழுக்க அதையே திரும்ப திரும்ப ஆண்பால் புலவர்களும் சரி, பெண்பால் புலவர்களும் சரி, அரசர்களும் சரி, எல்லா தொழில் செய்த புலவர்களும் சரி, மீண்டும் 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 இந்த சங்க இலக்கியத்தில் அவங்க எடுத்து முன்வச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உடலே இந்த பெருநிலம், இந்த பெருநிலமே எனது உடல் என்கிற ஒரு பார்வை எல்லா சங்க இலக்கிய பாடல்களிலும் இருக்கிறது. குறிப்பாக ஒரு பெரிய காட்டை, ஒரு காட்டின் தனிமையை ஒரு சங்க இலக்கிய கவிதைக்குள் ஒரு புலவன் வைக்கும் பொழுது, தலைவனுக்காக காத்திருக்கிற தலைவனையோ அல்லது தலைவிக்காக காத்திருக்கிற தலைவனையோ அவர் உருவகப்படுத்துகிறார். பெரும் தனிமையோடு இருக்கின்ற காடு என்பது யாருக்கோ காத்திருக்கிற உடலோடு அந்த பாடலில் ஊமை சொல்லப்படுகிறது. இப்படி சங்க இலக்கியம் முழுமைக்குமாக ஒரு புறக்காட்சி ஒரு அக உணர்வுக்கும், ஒரு அக உணர்வு ஒரு புறக்காட்சிக்குமாக மீண்டும் மீண்டும் பிணைத்து 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 வரையப்பட்ட ஒரு ஓவியம் போலதான் சங்க இலக்கிய பாடல் முழுக்க இருக்கு. இன்னும் குறிப்பாக ஒரு பாடலில் ஒரு ஓமை வரும். ஒரு வேட்டையாடி முடித்து ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற
சிங்கத்தின் பிடரி மயிர்களாலும் பாடி 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 இசைத்து 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 நொய்ந்து போன ஒரு யாழின் நரம்பு இழையாலும், இந்த நரம்பு இழையில் கோதுகள் இருக்கும் இல்லையா, அந்த நரம்பு கோதுகளாலும் சிங்கத்தின் பிடரி முடிகளாலும் ஒரு கூடு கட்டி ஒரு குருவி தன்னுடைய இணையோடு அடுத்த பருவ காலத்துக்கு தயாராகிட்டு இருக்குன்னு ஒரு சங்ககால பாடல் இருக்கு. சங்க இலக்கியத்தினுடைய பெரும் வீரம், பெரும் வீர மரபு, கொடை மரபு, ஒரு புறக்காட்சி, புற உலகம், புற தத்துவம், இன்னொரு பக்கம் அக உலகின் தீவிரமான மன எழுச்சி மிக்க காட்சிகள். இப்போ ஒரு பக்கம் அகம் என்பது வாசித்து வாசித்து நைந்து போன யாழின் நரம்பு கோதாகவும், புற உலகின் அத்தனை காட்சிகளும் சிங்கத்தின் பிடரிமயிராகவும் கொண்டு அந்த குருவி வணைந்ததை போலத்தான் ஒட்டுமொத்த சங்க இலக்கிய பாடல்களும் இருக்கிறதா நான் பார்க்கிறேன். இது தமிழ் இலக்கியத்தின் ஒரு மிக முக்கியமான கூறாக நம்ம பார்க்கலாம். சில சங்க இலக்கிய பாடல்களை மட்டும் சொல்லி இந்த தமிழ் எப்படி பேரனுபவமாக இருக்கிறது என்பதை முன்வைத்து நான் விடைபெற விரும்புகிறேன். முதல் ஒரு கவிதை, சங்க இலக்கிய கவிதை, ரொம்ப முழுசா வாசிச்ச நேரம் இருக்காது. அடலரும் துப்பின், இந்த முதல் பாடலை மட்டும் நான் முழுசா பாடிடுறேன். அடலரும் துப்பின் அடுத்த சில வரிகள் கிடைக்கல. குறவே தளவே குறுந்தே முல்லை என்று இந்நான்கல்லாதது பூவும் இல்லை. கருங்கால் வரகே இருங்கதிர் திணையே சிறுகுடி கொள்ளே பொறிகிளர் அவரையோடு இந்நான்கல்லாதது உணவும் அல்ல, உணவும் இல்லை. துடியன் பாணன் பறையன் கடம்பன் என்று இந்நான்கல்லாதது குடியும் இல்லை. ஒன்னா தெவ்வார் முன்னின்று விளங்கி ஒளிரி ஏந்து மறுப்பின் களிறு எரிந்து வீழ்ந்தன கல்லே பறவின் நல்லது நெல் உகுத்து பரவும் கடவுளும் இலவே அப்படிங்கிறார். இந்த பாடல்ல என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்தந்த பயிர்கள் எல்லாம் இல்லாம இது உணவே அல்ல, இதெல்லாம் எடுத்துக்கலாம் அது உணவு இல்லை. இந்தந்த மனிதர்கள் எல்லாம் இந்தந்த குடிகள் எல்லாம் அங்க இல்லைன்னா இந்த நிலத்துல வேற எதுவும் குடியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 4 பொருள்களை அவர் சொல்றாரு. கடைசியா போர்க்களத்தில் ஆகோல் பூசலில் தன்னுடைய சமுதாயத்திற்காக தன்னுடைய குடிகளுக்காக மாண்டு போகிற ஒருவனுக்காக எழுப்பப்படுகிற நடுகளில் நெல்லை தூவி வழிபடுவதை தவிர வேறு ஒரு கடவுள் வழிபாடு இங்கு கிடையாது, வேறு ஒரு கடவுளும் எங்களுக்கு கிடையாது என்று சொல்கிறது இந்த பாடல். இது புறநானூற்றில் இருக்கு. இதே புறநானூற்றில் ஒரு முதல் பாடல் இருக்கு. அந்த பாடலில் யாகத்தீ வளர்க்கப்பட்ட முத்தி என்று இருக்கிறது. அது என்ன தீ என்பது ஒரு பெரிய ஆய்வுக்குரியது, அது பெரிய விரிவான பொருள் கூடியது. ஆனால் இப்போதைக்கு ஒரு முரண் என்கிற வகையில் பொருள்களை இதை பயன்படுத்தலாம். யாகத்தீ வளர்த்து சென்ற சான்றோர்கள் இருந்து யாகத்தீ வளர்த்து சென்ற இடத்தில் நெருப்பு மெல்ல மெல்ல அணைந்தும் எரிந்தும் கொண்டிருக்கிறது. அதன் வெளிச்சத்தில் மான் தன்னுடைய குட்டிகளோடு உறங்கிக் கொண்டிருக்கிறது அல்லது ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறது என்கிற வகையிலான ஒரு பாடல் இருக்கிறது. அப்போ புறநானூறு முழுக்க அல்லது சங்க இலக்கியம் முழுக்க பெருந்தெய்வங்களுடைய அல்லது பெரும் மத நிறுவனங்களின் கடவுள்களுடைய வருகை இருக்கிறது. அதே சமயத்தில் இந்த தெய்வங்கள் எல்லாம் தெய்வங்கள் இல்லை, நடுகளில் நெல் தூவி வழிபடுவதை தவிர எனக்கு வேறு மத வழிபாடே இல்லை என்று சொல்கிற ஒரு குரலும் இருக்கிறது. ஆக இது தமிழ் மண்ணில் நிகழ்ந்த மிக முக்கியமான தெய்வ நம்பிக்கைகளை பற்றிய ஒரு காலகட்டத்தின் மிக முக்கியமான பதிவு என்று இதை பார்க்கலாம். மறுபடி தன்னுடைய நிலத்தில் வாழும் மக்களுக்கு அந்த இலக்கியம் ஏதோ ஒன்றை தொடர்ந்து உணர்த்தி கொண்டே வந்திருக்கிறது என்று பார்க்கிறேன். அதனால்தான் இந்திய பெரும் வரைபடத்தில் தமிழ் நிலம் மட்டும் தனித்துவமாக ஏதோ ஒரு சமயத்தில் சரியாக தன்னுடைய எதிர்வினையை செய்து கொண்டே இருக்கிறதுன்னு நான் பார்க்கிறேன். அது இங்கு தொடங்கியதல்ல, இன்று தொடங்கியதல்ல. அது ஏதோ ஒரு இடதுசாரி இயக்கமோ திராவிட இயக்கமோ அல்லது ஏதோ ஒரு இயக்கமோ கொண்டு வந்ததல்ல. அவையெல்லாம் வளர்க்கின்றன, அவையெல்லாம் அதற்கு வலு சேர்க்கின்றன. ஆனால் மிக உறுதியான சில அடிப்படை கருதுகோள்களை தமிழ் மொழி தன்னகத்தே மிக உறுதியாக வைத்திருக்கிறது என்பதை தான் நாம் இதிலிருந்து பார்க்கிறோம். இன்னொரு சங்க இலக்கியத்தினுடைய காதல் கவிதை களம் செய் கோவே களம் செய் கோவே என்கிற ஒரு பாடல். அதுல என்ன அந்த பாட்டில் அந்த தலைவி பாடுறான்னா, களம் செய் கோவே அப்படின்னா முன்னாடி இப்போ நம்ம மனிதர்களை இறப்பிற்கு பிறகு ஒரு பெட்டியில் புதைக்கிறோம் அல்லது எரிக்கிறோம். சங்க காலத்தில் மனிதர்களை தாழிக்குள் வைத்து புதைக்கிற ஒரு மரபு இருந்திருக்கிறது. இன்னைக்கும் நம்ம நம்முடைய கீழடி ஆதிச்சநல்லூர்னு பல்வேறு இடங்களில் நம்ம தோண்டும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய முதுமக்கள் தாலி இருக்கு இல்லையா, இந்த தாலியை தான் அவன் சொல்றா களம் என்று அவன் சொல்றா.
கோவே களம் செய் கோவே, அந்த நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த முதுமக்கள் தாளியினுடைய சைஸை இன்னும் கொஞ்சம் பெருசா பண்ணு. என் தலைவன் போனதுக்கு அப்புறம் அவனையே வாழ்வாக நினைத்துக் கொண்டிருந்த நான் இனிமேல் எங்கேயும் போக விரும்பல, எனக்கும் அந்த தாலிக்குள்ள இடம் சேர்த்து ஒரு பெரிய தாலியாக அதை வணையேன் என்று அந்த களம் செய் கோவே என்று அவள் சொல்கிறார். இன்னும் சொல்லப்போனா களம் செய்கிறவனே அப்படின்னு சொல்லலாம். ஆனா களம் செய் கோவே என்று சொல்லும்போது ராஜா அல்லது அரசனே என்று சொல்கிற ஒரு இருக்கு. நம்ம எப்பவுமே ஒருத்தரை கெஞ்சி செல்லமா சொல்லும்போது அதை பன்னீர் ராசா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த சொலவடை அப்பவே இருக்கு. களம் செய் கோவே களம் செய் கோவேன்னு சொல்லும்போது பானசேர ராசா பானசேர ராசா என்கிற ஒரு குரல் கேட்குது காதல. அப்போ காதல் என்கிற ஒரு பேர் அனுபவம் அல்லது ஒரு பேர் உணர்வுக்கு அடையாளமாக திகழக்கூடிய ஒரு தாஜ்மஹால் எப்படி ஒரு காதலுக்குரிய ஒரு சின்னமோ, அதை போல காதலுக்கு தமிழில் இருக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு சின்னமாக இந்த பாடலை நான் சொல்வேன். காதல் என்பதை மற்ற மொழிகளை விட தமிழ் மிக கூர்மையாக அவதானித்திருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் நுட்பத்திலும் நுட்பம் கூடியது தமிழ் பார்வை. இன்னைக்கு இருக்கக்கூடிய நுண்ணோக்கிகள் இல்லாமல், தொலைநோக்கிகள் இல்லாமலேயே நட்சத்திரங்களையும் பூக்களின் மகரந்தங்களையும் என்ன கண் கொண்டு பார்த்தாலே நம்மளால் நம்ப முடியாத அளவுக்கான பார்வைகளை அவங்க பார்த்துருக்காங்க. இல்லை என்றால் ஒரு பூவுக்கு 7 பருவங்களையும் அல்லது 12 பருவங்களையும் யாரும் வகுத்திருக்க முடியாது. காதல் எனும்போதெல்லாம் எனக்கு யோசனை வரும். இன்னைக்கு நிறைய காதலை பற்றிய பார்வைகள், உளவியல் கருத்துகள் நிறைய வெளிப்படுது. ஏராளமான புத்தகங்கள் வந்திருக்குது, ஏராளமான பேர் கவுன்சிலிங் கொடுக்குறாங்க, நிறைய ரீல்ஸ் வருது. ஆனால் 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பு காதலின் படிநிலைகளை துல்லியமாக வரையறுத்த ஒரு மொழி இருக்கிறது என்றால் அது தமிழ் மொழி. காதலின் வகைப்பாடுகளை ரொம்ப சின்னதாக சொல்லணும்னா தொல்காப்பியர் சொல்றாரு, காதலின் முதல் நிலை வேட்கை, ஒருவர் மீது உருவாகிற தீரா காதல், தீரா அன்பு, பற்று, டிசைர், வேட்கை. இரண்டாவது நிலை சொல்றாரு ஒருதலை உள்ளுதல், ஒரு ஆணோ பெண்ணோ தன்னுடைய இணையை எண்ணி 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 மருகுதல். உள்ளுதல் என்றால் எண்ணுதல். இந்த எண்ணுதல் என்பதிலிருந்து அந்த உள்ளுதல் என்கிறதுல இருந்துதான் உள்ளம் என்கிற சொல் வருகிறது. ஒரு வினை, உள்ளுதல் என்பது வினை என்றால் உள்ளம் என்பது அதனுடைய கருவி, அதனுடைய உறுப்பு. ஒருதலை உள்ளுதல், மெலிதல், நினைச்சு நினைச்சு அவளை பார்க்க முடியாமல், அவளோடு பேச முடியாமல் உடல் மெலிதல். ஆக்கம் செப்பல், எப்படியாவது அவளை அடைய முடியுமா, எப்படியாவது அவளை பேச முடியுமா, எப்படியாவது பார்த்துட முடியுமா, என்ன செய்யலாம் என்று தொடர்ந்து அதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருத்தல். நாணுவரை இறத்தல் அடுத்த ஸ்டேஜ். வெக்கங்கெட்டு போதல் என்பதனுடைய மிக அழகான சொல்லது. திருக்குறள் திரும்ப திரும்ப வள்ளுவர் கூட சொல்றாரு, காட்டாற்று வெள்ளத்தில் எப்படி ஒரு ஓடம் அடித்து செல்லப்படுமோ அதுபோல காதல் வந்ததும் என்னுடைய நாணம் அடித்து செல்லப்பட்டு விட்டதுன்னு சொல்றாரு. காதலில் சுயமரியாதை காப்பது என்பது ரொம்ப கஷ்டம். அந்த இடத்தை தொல்காப்பியர் அப்போதே சொல்கிறார், நாணுவரை இறத்தல். வெக்கங்கெட்டு போதல் என்பது காதலில் தவிர்க்க முடியாத ஒரு அம்சம். நோக்குவை எல்லாம் அவையே போரல், காணுமிடம் தோறு நின்றன் கண்ணினொளி வீசுதடி என்று பாரதி எழுதிய வரிக்கு முன்பாக தொல்காப்பியன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அதை எழுதியிருக்கிறான். நோக்குவை எல்லாம் அவையே போரல், பார்க்கிற இடமெல்லாம், பார்க்கிற விஷயங்கள் எல்லாம் அவள் தொடர்பாகவே தெரிகிற ஒரு நிலை. அதற்கு அடுத்த நிலை மறத்தல், தன்னை மறந்து போதல், உலகத்தை மறந்து போதல், அனைத்தையும் மறந்து போதல். அடுத்தது மயக்கம், அடுத்த நிலை மயங்கி போதல், செயலற்ற நிலைக்கு போகுதல். இறுதியில் சாக்காடு என்று முடிகிறது. அதாவது சாகும் நிலை, சாவுக்கு நிகரான நிலை. யார் எழுதிய கவிதை என்று உறுதியாக நினைவில்லை, வைரமுத்து போல் தோன்றுகிறது. சாவதென்று முடிவெடுத்ததுக்கு பிறகு காதல் தான் சிறந்த வழி என்று ஒரு கவிதை உண்டு. எல்லாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சிந்திக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. அதுதான் திரும்ப 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 என்னை ஆச்சரியப்படுத்திக் கொண்டே இருக்கக்கூடிய ஒன்று. அப்போ தொல்காப்பியர் என்கிற ஒரு கிழவன் அல்லது ஒரு இளைஞன் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு மனித உடலில், மனித அகத்தில் தோன்றுகிற காதல் உணர்ச்சிக்கு இத்தனை வகையான படிநிலை இலக்கணங்களை வகுத்திருக்க முடியும் என்றால் இந்த மண்ணில் தோன்றி வளர்ந்தவர்கள் எத்தகைய அறிவை, ஆற்றலை
மன நுண்ணுணர்வை கொண்டிருப்பார்கள் என்று நினைத்து நினைத்து வியந்து கொண்டே இருக்க தோன்றுகிறது. இதோட விடலாவன், இந்த காதலோட விடலாவன், இன்னும் 2 திணை சேர்த்திருக்கான். இது அகத்துல வருது, இன்னும் 2 இருக்குது. கைக்கிளை பெருந்திணைன்னு இருக்கு. கைக்கிளை ஒருதலை காதல், மனிதர்கள் சேர்ந்து விடுகிற ஒரு நிகழ்வு உண்டு. அதே சமயத்தில் சேராமல் போகிற, ஒருவர் மட்டுமே நேசிக்கிற ஒரு நிலையும் இருக்கிறது இந்த சமூகத்தில் என்று அதை ஒரு திணையாக வகுக்கிறான். அவன் என்னெல்லாம் செய்வான்னு ஒன்று இருக்கு, அதை சொன்னா விடிஞ்சிரும். இன்னொன்று இருக்கு பெருந்திணை என்று. இந்த பெருந்திணை என்கிற ஒரு பேர் இன்னைக்குமே எனக்கு ஒரு பெரும் உறுத்தலாகவே இருக்கும். ஏன்னா அகத்திணை புறத்திணை கைக்கிளை எல்லாம் வச்சுட்டு பெருந்திணை அப்படின்னு சொல்லும்போது என்னடா ஒரு பெருந்திணைன்னு அதுக்கு ஒரு வகுக்கும் போது அப்போ அதுக்குள்ள என்ன வருதுன்னு பார்த்தா பொருந்தா காமம் அல்லது பொருந்தா காதல் என்கிற ஒன்றை பேசுகிறார். பொருந்தாத காதல், இந்த உலகத்தில் எதுவெல்லாம் பொருந்தி வராத நிலைகளோ, வயதில் மூத்த ஆண் அல்லது பெண், வயதில் குறைவான ஆண் அல்லது பெண், அல்லது சமூக அந்தஸ்தில் பொருந்தாத காதல்கள், இந்த எதுவெல்லாம் இந்த உலகத்தில் பொருந்தாத காதல் என்று வருகிறதோ இது எல்லாத்தையும் பெருந்திணை என்கிற பகுப்புக்குள் கொண்டு வருகிறார்கள். அப்ப எனக்கு வியப்பா இருக்கு, தமிழர்களுக்கு அல்லது அன்றைய மனிதர்களுக்கு எப்படி மனித மனம் இவ்வளவு சிக்கலானது, இதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது என்று எப்படி யோசித்தார்கள் என்று தோணும் எனக்கு. அதே போல எனக்கு எப்போ வியப்புக்குரிய ஒன்று, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்பதெல்லாம் ஒரு வகையில் உற்பத்திக்கு தொடர்புடைய ஒரு துறை, வளமான ஒரு துறை. அதற்குள் பாட்டும் கூத்தும் கொண்டாட்டமும் எப்போதும் நிறைந்திருக்கும், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் பாலை என்கிற ஒரு நிலம் உணவுக்கே வழி இல்லாத ஒரு நிலம். அதனுடைய தொழிலே பார்த்தீங்கன்னா வழிப்பறி செய்வது, அந்த பகுதியை கடந்து போகிற யாரோ ஒருவரை வழிப்பறி செய்வது. அதுல எனக்கு பிடிச்ச ஒரு படிமம் இருக்கு. வில்லேர் உழவர் என்கிற ஒரு சொல் இருக்கு ஒரு புறநான ஒரு நற்றிணை பாடல்ல. அதாவது வில்லேர் உழவர், என்ன வில்லேர் உழவர்னு போய் பார்த்தா அது பாலை நிகழ்த்துல நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. என்னன்னா, மனிதர்கள் மருது நிலத்தில் எப்படி ஏற்கலப்பையை கொண்டு உழுகிறார்களோ, மண்ணை உழுது தன்னுடைய உணவை பெற்றுக் கொள்கிறார்களோ, அதை போல் பாலை நிலத்தில் ஆரலை கல்வர்கள் தன்னுடைய வில்லால் இன்னொரு நெஞ்சில் உழுது தன்னுடைய உணவை பெற்றுக் கொள்கிறார்கள் என்று எழுதுகிறான். வன்முறையின் அழகியல் என்று ஒன்று நான் ஒரு பதத்தை நம்ம தொடர்ந்து பயன்படுத்துறோம். வன்முறையின் அழகியல் அல்லது அழகியலின் வன்முறை என்கிற சொல்ல திரும்ப திரும்ப நம்ம பேசிட்டு இருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு இதை விட பெரிய ஒரு வன்முறையின் அழகியல் இருக்க முடியுமான்னு எனக்கு எப்பவுமே ஒரு கேள்வி உண்டு. மனிதரின் நெஞ்சில் வில் கொண்டு உழுகின்ற ஒரு முறையை, ஒரு தொழிலை அந்த சங்க இலக்கியம் பதிவு செய்கிறது. இப்படியான ஒரு கொடும் பாலை நிலத்தில் அதற்கும் ஒரு பறை, ஒரு யாழ், ஒரு பண் வைத்து திணை பகுக்கப்பட்டிருப்பது என்பது ஒரு பேர் அழகியல் புரிந்துணர்வும் கோட்பாடும் உளவியலும் அறிந்த ஒரு சமூகம் மட்டும்தான் செய்ய முடியும். வழிப்போர் செய்பவனுக்கும் பாடலும் இசையும் உண்டு, பறையும் யாழும் உண்டு என்று வைத்த நாகரிக சமூகத்தை எண்ணி எண்ணி எனக்கு வியப்பாகவே இருக்கிறது. இன்னொரு பாடல், எனக்கு சமீபத்தில் ஒரு சங்க இலக்கிய பாடலை படித்துட்டு இப்படி ஒரு காட்சியியல் ஓமையா அப்படின்னு நான் வியந்த ஒரு ஓமை உண்டு. புதல்வன் ஈன்ற பூங்கன் அப்படின்னு தொடங்குகிற ஒரு பாடல் நற்றினில் இருக்கு, நீங்களே போய் படிச்சுக்கோங்க. புதல்வன் ஈன்ற பூங்கன் அப்படிங்கிற ஒரு பாடல். அந்த பாடல்ல ஒரு விஷுவல் வருது. ஒரு வாழை மரம், அந்த மரத்தினுடைய வாழை மரத்தினுடைய வாழைப்பூ தொங்கிட்டு இருக்கு. அந்த பூவில் தேன் ஊறி அதனோட நுனியில சொட்டிக்கிட்டு இருக்கு. அதன் அருகில் ஒரு காந்தல் மலர் அந்த வாழைப்பூவை தொட்டுக்கிட்டு இருக்கு. இந்த வாழைப்பூவில் வடிகிற அந்த தேனினுடைய ஒரு துளியை ஒரு சின்ன குரங்கு நக்கி உறிஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த காட்சியை அவன் சொல்றான், பால் குடிக்க பழகாத ஒரு புதிய சிசுவினுடைய வாயில் ஒரு தாய் எப்படி தன்னுடைய மார்காம்புகளை எடுத்து அதன் வாயில் ஊட்டி விடுவாளோ, அதுபோல இந்த வாழை மரத்தினுடைய அந்த நுனி பகுதியை இந்த காந்தல் மலர் விரல் அந்த குரங்கு குட்டிக்கு ஊட்டி விடுவது போல ஒரு ஒப்புமை காட்சி விவரணை நற்றிணை பாடல் இருக்கு. ஒரு நாள் முழுக்க எனக்கு அந்த விஷுவல் ஓடிக்கிட்டே இருந்தது. செங்காந்தல் மலர் விரல்களுக்கு ஒப்புமை கூறப்பட்டதை திரும்ப 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 நம்ம சங்க இலக்கியத்தில் படிக்கிறோம். ஆனால் அது ஒரு தாயின் மார்பை ஏந்தி பிடிக்கிற ஒரு விரல்களாக அது முன்வைக்கப்பட்ட காட்சியில் நான் உண்மையிலேயே மயங்கி போனேன்னு சொல்லலாம். எப்போ ஒரு ஒன்று பேரனுபவமாக மாறுது அப்படின்னா அதை உண்டு சிரிக்க முடியாத ஒரு அனுபவத்திரல் கொள்ளும்போது தான். அப்படி எனக்கு இந்த பாடல் கொடுத்துச்சு ஒரு அனுபவத்தை. இப்படியாக நிறைய இருக்கு.
சொல்லிக்கிட்டே போகலாம். கடைசியாக ஒரே ஒரு பாடல், இதுவும் நற்றிணை பாடல் தான். இந்த என்னுடைய சின்ன அல்லது ஒரு சற்று பெரிய உரையில் திரும்ப திரும்ப நான் தெய்வம் பற்றி பேசிகிட்டே இருக்கேன். தெய்வத்திற்கும் மனிதருக்குமான உறவை பற்றி நான் பேசிகிட்டே இருக்கேன். இந்த இடத்துல இன்னைக்கு உருவாகி இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு பற்றிய விஷயங்களையும் கூட நம்ம இதோட சேர்த்து நம்ம புரிஞ்சுக்கலாம். நற்றிணை பாடல் உள்ள ஒரு இடத்துல ஒரு காட்சி வருது. ஒரு பெண்ணுக்கு காதல் வந்துடுது அல்லது காமன் நோய் வந்துடுது. அன்றைக்கு காதல் காமன் நோய் என்பதெல்லாம் நோய், அதை டிசீஸ் அப்படிங்கிறது இல்லை, அது ஒரு நிலை அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஆனால் நோய் நம்ம உடனே அதை எடுத்துக்கூடாது. காமமோ அல்லது காதலோ ஒரு பெண்ணுக்கு வரும்போது அவளுக்கு வந்து அந்த காதல் ஏக்கம் வரும்பொழுது அவளுக்கு ஒரு சடங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த காதல் உணர்வை தணிப்பதற்கு அல்லது காம உணர்வை தணிப்பதற்கு ஒரு சடங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு பெயர் வெறியாட்டு என்கிற ஒரு சடங்கு. அதில் என்ன நடக்கும்னா, அந்த பெண்ணை உட்கார வைத்து முருகனை வழிபட்டு ஒரு சிறிய ஆட்டை வெட்டி அதனுடைய ரத்தத்தில் திணையரிசிகளை பிணைந்து அதை படைப்பதாகவும், அந்த சிறிய ஆட்டின் ரத்தத்தை அந்த பெண்ணின் தலையில் வைத்து தோய்த்து முருகன் அவள் மீது அந்த முருகன் தன்னுடைய உடலில் அந்த பூசாரியின் மீது இயங்கி அவன் அந்த ரத்தத்தை பூசி அந்த சடங்கு செய்வதாகவும் அது காட்சிப்படுத்தப்படுது. இப்படியான ஒரு நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. அப்பதான் அந்த பாடல் ஒலிக்குது. என்ன அந்த பாடல்ல சொல்றான் அப்படின்னா, முருகன் வந்து ஆடிட்டு இருக்கான். முருகன் ஆடி அந்த ரத்தத்தை அவ தலையில வச்சு தோய்த்து அந்த சடங்கு செய்யறதுக்காக ஆடிட்டு இருக்கான். அப்ப இவன் சொல்றா, முருகா, அவ சொல்றா, நான் வந்து ஒருத்த மேல காதல் கொண்டிருக்கிறேன், அவன் மேலதான் எனக்கு காதல். அந்த காதல் யார் சொன்னாலும் எது சொன்னாலும் போக போறதே கிடையாது. ஆனா அதெல்லாம் தெரியாம எனக்கு வேற ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி நீ வந்து ஆடிக்கிட்டு இப்படி நின்றுட்டு இருக்கிறியே மடவே, நீ ஒரு அறிவிலித்தனமா நடந்துட்டு இருக்கிறிய, அறியாமே நடந்துகிட்டு இருக்கிறிய, என்ன சொல்றது, போ நீ வாழ்க அப்படின்னு சொல்றா. அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. ஒரு பெண் கடவுளிடம் என் உள்ள இருக்கக்கூடிய காதலை யாரும் எடுத்துட முடியாது, அது புரியாம வந்து நீ ஆடிட்டு இருக்கிறியே அப்படின்னு. நம்ம ஊர்ல சாதாரணமா சொல்லுவாங்க, புடம் தெரியாம சாமி ஆடிட்டு இருக்காதுன்ட்டு. அந்த மாதிரி ஒரு கடவுளோடு நட்பு பாராட்டுகிற, தன்னுடைய பெரியப்பனையோ சித்தனையோ தாய்மாமனையோ சீண்டுகிற வகையிலான ஒரு உறவு தமிழ் மண்ணில் தெய்வங்களுக்கும் மனிதர்களுக்கும் இருந்தது என்கிற ஒன்றை இந்த பாடல் செய்வது. இப்படியாக சங்க இலக்கியம், பிற்கால நீதி இலக்கியம், பக்தி இலக்கியம், சிற்றிலக்கியம், அதாவது பரணி, தூது, கலிங்கத்து பரணி எல்லாம் பேசணும்னு ஆர்வமா இருக்கு, நேரம் இல்லை. இப்படி ஒரு நீண்ட தமிழ் மரபினுடைய காட்சி அனுபவங்களும் உணர்வு அனுபவங்களும் ஒரு பேர் அனுபவமாக திரண்டு நம்மை அனுபவம் கொள்ள முடியாமல் திணறச் செய்கிறது. எனவே இந்த பேரனுபவத்திற்கு நீங்களும் தயாராக வேண்டும். மறுபடியும் பாரதியினுடைய சொல்லுல நான் சொல்லணும்னா, தமிழ் எனும் பேரனுபவத்தை வாயுரைக்க வருவதில்லை, வாழி நின்ற மேன்மையெல்லாம் மானுடைய பேரரசே. தமிழை பேரரசுன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். மானுடைய பேரரசே, என் வாழ்வு நிலையே தமிழே. நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.